வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 18 எண்ணத்தின் ஆற்றல் என்கிற தலைப்பில் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார். அதாவது மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் வாழ்வு என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அது என்னவென்றால் அவையெல்லாம் எண்ணத்தின் ஆற்றல் என்று சொல்கிறார். ஒரு திருவிழா ஊரில் நடக்கிறது, அதை பற்றி எண்ணம் உங்களுக்கு தோன்றிய மாத்திரத்திலேயே அங்கே நடக்க போகிற காட்சிகள், அங்கே கிடைக்கக்கூடிய இன்பம் எல்லாம் உங்களுடைய எழுச்சியாக வருவதை, காட்சியாக வருவதை காணலாம். அது என்னவென்றால் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று 5 வகை தன்மைகளாக எழுச்சி பெறுகிறது உங்கள் எண்ணம் என்று முதற்கட்டமாக அதை புறமனத்து எண்ணம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த காட்சிகள், இந்த எண்ணத்தின் எழுச்சிகள் எல்லாம் மூளையின் சிற்றறைகளில் பதிவேற்றம் அடைகிறது. இதையே நடுமனம் என்று சொல்கிறோம். அப்படி அது மட்டுமா நடக்கிறது என்று கேட்டால், அது மட்டுமல்ல, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய வித்து அணு, உயிரணு, அந்த வித்து அணுக்களிலும் பதிவேற்றம் நடக்கிறது. அதைத்தான் இப்பொழுது விஞ்ஞானம் DNA என்று சொல்கிறது. அப்படி அந்த பதிவேற்றம் நடக்கிறது. இதைத்தான் ஆழ்மனம் அல்லது அடிமனம் என்று சொல்கிறார். எனவே ஒரு எண்ணத்தை எண்ணினால், ஆழ்ந்து எண்ணினால் அது அடிமனத்து வரை சென்று விடுகிறது என்பதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் எது குறித்து எண்ணினீர்களோ, யாரை குறித்து எண்ணினீர்களோ அவர்களுடைய உயிரையும் அது போய் சென்றடைகிறது. அதுதான் எண்ணத்தின் ஆற்றல். ஏன்னா அலை வடிவத்தில் அது போகிறது. நான் கூட கேட்பேன் வேடிக்கையாக, இந்த உலகத்திலே மிக வேகமாக செல்லக்கூடியது என்னவென்றால், இப்பொழுது கண்டுபிடித்த ராக்கெட் என்று சொன்னீர்களால் தவறு. ஏன் ஒளியின் வேகம் என்று சொன்னீங்களாலும் தவறு. உங்கள் எண்ணத்தின் வேகம்தான் வேகம் உண்மையிலேயே என்கிற அளவில் அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். இப்படி ஆழ்மனத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது, எண்ணும் பொழுது அது உங்களிடத்திலும் ஒரு பதிவை ஏற்படுத்தி, நீங்கள் எதை குறித்து எண்ணுகிறீர்களோ, யாரை குறித்து எண்ணுகிறீர்களோ அங்கேயும் பதிவை ஏற்படுத்தி, பிரபஞ்சத்திலும், பிரபஞ்ச கருமையத்திலும் அந்த பதிவை ஏற்படுத்தி, அது செயலாக்கம் வரும் வரையில் அதனுடைய வேகத்தை அதிகரிக்கும். அது செயலாக்கத்துக்கு வந்தே தீரும் என்று சொல்கிறார். அதுதான் எண்ணத்தின் ஆற்றல் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.